சைவமாம் பெருஞ்சமயம் சார்ந்த அப்பர் சுவாமிகளுக்கு அரசராலே பலகாலம் பல்வேறு சிரமங்கள் வழங்கப்பட்டது. இவரைப் போலே சமண தெளிவோடு கூடியவர் யாரும் இல்லை என்ற காரணத்தால் சாமானிய மக்கள் எல்லாம் சமண சமயத்தை வந்து சேர்ந்து விடுவார்களோ என்று இருந்த சமணர்கள் எதிர்பாராத விதமாக சுவாமிகள் மீண்டும் சைவ சமயத்தை சார அந்த இடத்திலே அவர்களெல்லாம் பயம் கொண்டு எப்படியாவது இவரை மீண்டும் திருத்தி மாற்றி இங்கே கொண்டு வந்து விட முடியுமா, அவரை மீண்டும் சமண சமயத்திலே சேரும்படியாய் செய்ய முடியுமா என்று எண்ணம் கொண்டு அரசனை கொண்டு முட்டி மோதி அவரை பயம் காட்டி அவருடைய உயிருக்கு ஹானி விளைவிக்கும்படியான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு சுவாமிகளை மீட்டு கொண்டு வர முடியுமா என்று பார்த்தார்கள். அரசபைக்கு அழைத்து சுவாமிகளுக்கு நஞ்சுண்ணும்படியாக செய்தார்கள். நாதனடியவர்க்கு இந்த நஞ்சும் அமுதமாகும், அருந்திய நஞ்சை பெருமான் அமுதாக்கி வைத்த சிறப்பை எல்லாம் அப்பர் சுவாமிகளை பின்னாடி பாடுறார். அகச்சான்றே கிடைக்கிறது. அந்த இடத்திலும் திருவைந்தெழுத்தின் சிறப்பால் மீண்டார். சுண்ணாம்பு கால்வாயிலே இட்டு வைக்க அங்கே இறைவனுடைய திருவடி சம்பந்தத்தை நினைத்து கொண்டு அப்பர் சுவாமிகள் இருந்தபடியால் அந்த சுண்ணாம்பு கால்வாயினுடைய தகிக்கக்கூடிய தன்மை கூட மாசில் வீணையும் மாலை மதியமும் போலே இருந்ததாக அப்பர் சுவாமிகள் பாடி இறைவனுடைய திருவடியை அங்கே சிந்தித்து கொண்டேன் என்று வடிக்கே வீற்றிருந்தார். மதம் கொண்ட யானையை கொண்டு சுவாமியினுடைய திருமுடியை இடரும்படியாக செய்ய பார்த்தார்கள். அந்த யானையும் வந்து சுவாமிகளை பிரதட்சிணம் செய்து நமஸ்காரம் செய்து பின் சென்றது. நிறைவாக இவர் எப்படியோ இது தப்பி வருகிறாரே என்று ஆங்காரத்தினாலே சுவாமிகளை பெரியதொரு கல்லிலே கட்டி கடலிலே கொண்டு போய் இட்டுவிட சிவபெருமானுடைய திருவருள் தன்மையினாலே வருணன் அந்த கடலில் அந்த கல்லும் தெப்பமாய் மிதக்கும்படியாக செய்தார். கத்துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நத்துணையாவது இறைவனுடைய திருநாமம் என்று அப்பர் சுவாமிகள் பாடி அகச்சான்று இந்த அற்புதத்திற்கும் நமக்கு சாட்சியாய் அமைகிறது. அப்படி பல்வேறு அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்திய நிலையில் அப்பர் சுவாமிகள் பாதிரிப்புலியூர் திருத்தலத்திற்கு எழுந்தருளி பாதிரிப்புலியூர் பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பாடி துதித்து அங்கிருந்து திருவதிகை தலம் தில்லை தரிசனம் என்று புறப்பட்டு சுவாமிகள் பல்வேறு தலையாத்திரை மேற்கொண்டார். தில்லையிலே தங்கியிருந்த போது தான் சீர்காழி திருத்தலத்தில் இந்த குழந்தை அற்புதங்கள் செய்தக்கூடிய சிறப்பை எல்லாம் அறிந்து உடனடியாக சென்று இந்த சிவஞான செல்வத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு நடராஜ பெருமானிடம் விண்ணப்பம் செய்து விடைபெற்று கொண்டு கொள்ளிடத்தை கடந்து போய் சீர்காழி திருத்தலத்தை அடைந்தார். கல்லிலே கட்டி கடலில் இட்ட போதும் கல்லும் தெப்பமாய் மிதந்த அற்புதம் நாவுக்கரசர் என்பவருக்கு நிகழ்ந்த சிறப்பை அறிந்த சம்பந்த பிள்ளையார் அவர் எழுந்தருளும் செய்தி கேட்டு அவரை வரவேற்க வேண்டி சீர்காழியின் எல்லைக்கு தம் அடியார் திருக்கூட்டத்தோடு வந்து சேர்ந்தார். இருவரும் சூரியன்கள் தோன்றியது போல இருந்ததாம். ஒரு வானத்திலே 2 சூரியன்கள் தோன்றியது போல இருந்ததாம். அப்பர் சுவாமிகளும் சம்பந்த பிள்ளையாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட நிகழ்ச்சி. ஒருவரை ஒருவர் திருவடிகளிலே முந்திக் கொண்டு போய் விழுந்து வணங்கி பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டார்கள். ஒரு புறத்திலே இவர் அந்தனர், அவர் வேளாளர், இவர் 3 வயது நிரம்பிய குழந்தை, இவர் அப்போதே 60 வயது கூடியிருக்க வேண்டிய பெரியவர். இப்படி எந்த வேறுபாடுகளும் பாராது தரித்திருந்த அந்த சிவச்சின்னங்கள், திருநீரும் ருத்ராட்சமுமே சிவச்சின்னங்களாக கருதி அதையே லட்சியமாய் கொண்டு ஒருவரை ஒருவர் வணங்கி கொண்டார்கள். அந்த அளவில் சிவனடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்த மாத்திரத்தில் கைகூப்பி முகமன் தெரிவிப்பது என்பது வழக்கம். இதை சிஷ்டாச்சாரமாக நம்முடைய ஆச்சாரியர்களே வாழ்ந்து காட்டி அருளி இருக்கிறார்கள். அந்த விதத்தில் இருவரும் சந்தித்து கொண்ட சிறப்பு. பிறகு அப்பர் சுவாமிகள் சில காலம் சீர்காழியிலே சுவாமிகளோட தங்கியிருந்து தோணியப்பரை எல்லாம் தரிசித்து விடைபெற்று கொண்டு தாம் யாத்திரை மேற்கொண்டார். பல்வேறு தலங்களுக்கும் சுவாமிகள் யாத்திரை மேற்கொண்ட சிறப்பு. மீண்டும் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த விதத்தில் 2-3 முறை ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டு நிறைவாக திருமறைக்காட்டிலே சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் எழுந்தருளி இருந்தபோது தான் குலச்சிறை நாயனார் அங்கே எழுந்தருளி அப்பர் சுவாமிகள் சம்பந்த சுவாமியுடைய சன்னிதானத்திலே விண்ணப்பம் வைத்து இந்த மாதிரி பாண்டிய நாட்டில் சமணர்களுடைய ஆதிக்கம் வலுத்து கொண்டு போய் தமிழும் சைவமும் அங்கே அதை சூழ வினை கருத்த மேகமாக சூழ்ந்திருக்கிறது, அதை நீங்கும் பொருட்டு சம்பந்தர் எழுந்தருளித்தான் அதை செய்ய முடியுமோ என்று அரசியார் மங்கையர்க்கரசியாரும் திருவுள்ளம் பற்றியருடைய செய்தியை சொல்ல சம்பந்த பிள்ளையார் உடனே தாம் புறப்படுவதாக தெரிவிக்க அப்பர் சுவாமிகள் அவரை சமணர்கள் செய்யக்கூடிய சூதும் வாதும் நான் நன்கு அறிவேன், அவர்களுடைய இருந்து வந்தபடியால் மாந்திரீக முதலியவற்றிலே அவர்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், இப்போது இருக்கக்கூடிய கிரகச் சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லையோ என்று எண்ணும்படியாக இருக்கும் நிலையை எடுத்துச் சொல்ல அப்போது ஞானசம்பந்த பெருமானார் ஈசனடியார்களுக்கு கிரகங்களும் எப்போதும் நல்லனவே செய்யும், அவை நல்ல நல்ல என்று சொல்லி கோளறுபதிகம் பாடியருளி சுவாமிகளிடத்திலிருந்து விடைபெற்று சென்றார். சம்பந்தர் பாண்டிய நாட்டு யாத்திரை சென்ற பிறகு அப்பர் சுவாமிகள் பல தலங்களையும் தரிசித்து கொண்டு காஞ்சி மாநகரத்தை அடைந்து காஞ்சிபுரத்திலே ஏகம்பரை வணங்கி துதித்து அங்கிருந்து புறப்பட்டு காளத்தி முதலிய தலங்களை தரிசித்து கொண்டு தொண்டை நாட்டின் மற்றைய தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டே திருவொற்றியூர் பிறகு காளத்தி தலத்தை அடைந்தார். காளத்தியில் இருந்தபடியே கைலாய தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு தெலுங்கு தேசம் கன்னட தேசத்தை எல்லாம் தரிசித்து கொண்டு மத்திய பிரதேச காடுகளை எல்லாம் கடந்து கங்கை கரையை அடைந்து கங்கையிலே புனலாடி காசி விஸ்வநாத பெருமானை வணங்கி உடன் வந்தவர்களை அங்கேயே இருக்கும்படியாய் பணித்து தாம் மட்டும் மேலே முன்னேறி
கடுமையான வனப்பகுதிகளை எல்லாம் கடந்து கொண்டு போய் நிறைவாக கைலைநாதனை காண்வேன் என்று சென்றார். உடம்பெல்லாம் ஓய்ந்து போய் பாதங்கள் தேய்ந்து எலும்புகள் உள்ளந்திருவடியிலே எலும்புகள் முட்ட இனி நடக்க முடியாது என்ற நிலையிலே சுவாமிகள் தவழ்ந்தார். உள்ளங்கைகளும் முட்டிப்பாதங்கள் எல்லாம் தேய்ந்து போய்விட சுவாமிகள் கிடந்தபடியே உருண்டு மேலேறினார். தோள்களினுடைய தசை நாறுகள் எல்லாம் வாடி போய்விட மார்பு எலும்பின் பலத்தை கொண்டு முட்டி முட்டி முன்னேறி சென்றார். இந்த நிலையில் உடம்பில் இனி தேய்வதற்கு அவயவங்களே இல்லை என்ற நிலைக்கு எலும்பு தேய்ந்த நிலையிலே சுவாமிகள் இருக்கும்படிக்கு அவரை காண்பித்து கொடுத்து அவருடைய மன உறுதியையும் கொண்ட கொள்கையிலே இறைவனை முன்னிட்டு கொண்டு அவர் எடுத்த அந்த செயலையும் திடச்சித்தத்தையும் எம்பெருமான் உலகிற்கு உணர்த்தினார். அந்த நிலையில் இனியும் அவரை அங்கே அந்த சிரமத்திலே விடாதபடிக்கு எம்பெருமான் அங்கே ஒரு தவமுனிவராய் தோன்றியருளி, கைலை மலை தேவர்களும் செல்ல அஞ்சும் மலை, அங்கே செல்லுதல் கடினம் என்று சொல்ல ஆளும் நாயகன் கைலை இருப்பை கண்டல்லால் மாளுமி உடல் கொண்டு மீளேன் என்று சுவாமிகள் சூளுரைத்தார். ஆளும் நாயகன் கைலை இருக்கை கண்டல்லால் மாளுமி உடல் கொண்டு மீளேன் என்று சொல்லி, என்றோ ஒரு நாள் பட்டு போகக்கூடிய உடம்பு தானே, அது கைலாய தரிசனம் ஆன பிறகு போகட்டுமே, என்ன குறை இதிலே, என்றோ ஒரு நாள் போக போகுது, அது கைலாய தரிசன நிமித்தமாக போகட்டுமே என்றபடிக்கே சுவாமிகள் செல்ல அந்த இடத்தில் சிவபெருமான் அவரை தடுத்து நிற்பாட்டி அங்கே ஒரு தடாகத்தை காட்டி கொடுத்து அதிலே மூழ்கும்படியாய் சொல்லி அந்த குளிர்ந்த தடாகத்திலே மூழ்கி பழுதில் சீர் திருவையாற்றில் காண்க என்று பணித்தார். அந்தபடிக்கு கைலாய மலையின் அருகிலே அந்த பனிப்படர்ந்த பகுதிகளிலே ஒரு தடாகத்திலே மூழ்கிய அப்பர் சுவாமிகள் மீண்டு எழுந்தபோது அது திரு ஐயாறு திருத்தலமாயிருக்க அன்றைய தினமும் ஆடி அமாவாசை மங்கள தினமாய் அமைய அங்கே பொன்னிற மலையாய் எம்பெருமானும் அருகிலே பச்சை மரகத மலையாய் அம்பிகையும் இருவருக்கும் இடையே பவளப்பாறை போலே முருகப்பெருமானுமாய் ரிஷப வாகனத்திலே சுவாமிகளுக்கு கைலாய காட்சி தர இன்னும் அநேக தேவர்கள் ரிஷிகள் கிண்ணறர் கிம்புருஷர் தொடக்கமாய் அத்தனை தேவவர்க்கங்களும் சூழ எம்பெருமான் கைலையிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த அற்புத காட்சியை திருவையாறு திருத்தலத்திலே அப்பர் சுவாமிகள் கண்டருளி ஐயாறு திருத்தலம் தாமே திருக்கையிலை என்று கொண்டாடி கைலாய தரிசனத்தினுடைய தாத்பரியம் என்பது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவனும் இறைவியும் ஒரு சேர இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நோக்கை உணர்ந்து கொள்வதுதான் என்று பொருள்பட அங்கே இருந்த சகல ஜீவராசிகளும் சுவாமியும் அம்மனுமாய் காட்சி தரக்கூடிய நிலையை மாதர்பிறை கண்ணியானை பதிகத்தால் எடுத்து பாடி அவர் திருப்பாதம் கண்டேன் அறியாதன கண்டேன் என்று கொண்டாடி பாடல்தோறும் அதை வைத்து பாடியருளி ஒவ்வொரு உயிர் வர்க்கமும் தமக்கு சுவாமியும் அம்மனுமான சேர்த்தியாய் காட்சி தந்ததை சொல்லி சொல்லி பாடி நிறைவிலே இதுவே களவுபடாததோர் காலம் என்று கொண்டாடி கைலாய தரிசனத்தை அனுபவித்து திருவையாறு கைலையாகவே இருந்தபடியால் திருவையாருக்கு புறத்தே திருப்பூந்துருத்தி திருத்தலத்தில் எழுந்தருளி இருந்தார். பிறகு ஞானசம்பந்த பெருமான் அங்கே எழுந்தருள இருவரும் மீண்டும் சில காலம் இவர் பாண்டிய நாடு சென்று வந்த சிறப்பையும் அவர் தொண்டை நாடு சென்று வந்த சிறப்பையும் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள அப்பர் சுவாமியிடத்தை விடைபெற்று கொண்டு ஞானசம்பந்தர் தொண்டை நாட்டு யாத்திரை மேற்கொண்டார். அப்பர் சுவாமிகள் கீழே பாண்டிய நாட்டு யாத்திரை சென்று அதே காலத்தில் அங்கே வாழ்ந்துருளிய நின்ற சீர் நடுமாறர் முதலியவர்களால் வரவேற்கப்பட்டு அங்கே மதுரை தொடக்கமான திருத்தலங்கள் எல்லாவற்றையும் தரிசித்து பதிகங்கள் எல்லாம் பாடி முடித்து மீண்டும் சோழ நாட்டிற்கே எழுந்தருளி திருவாரூர் பெருமானை நினைந்துருகி பாடி திருப்புகலூர் திருத்தலத்தை அடைந்து அங்கே இருக்கும் காலத்தில் பல்வேறு பதிகங்கள் பாடியருளி நிறைவாக அவருடைய வைராக்கிய தன்மையை உலகிற்கு பெருமான் உணர்த்தும்படியாக அழகில் குறைவில்லாத அரம்பையர்கள் எல்லாம் அங்கே வந்து அவர் முன்பாக நாட்டியமாட சுவாமிகள் அதை ஏறிட்டும் பாராதே அவர்களை புறம்போகும்படியாய் செய்ய அவர் உழவாரம் செய்து கொண்டிருந்த தலத்திலே பொன்னும் நவரத்ன குவியல்களும் சிதறி கிடக்கும்படியாய் இறைவன் செய்ய அது ஏதோ பொருந்தாத பொருள் என்று அவற்றையும் சுவாமிகள் திருவலகால் தள்ளி கொண்டு போய் குளத்திலே அதை சேர்த்து விடும்படியாக செய்து பொன் பெண் மண் இது எதிலுமே சுவாமிகளுக்கு பிடிப்பில்லா தன்மையை உலகிற்கு பெருமான் உணர்த்தி காண்பித்து நிறைவாக சித்திரை சதய நன்னாளிலே திருப்புகலூர் பெருமானுடைய திருவடி நிழலிலே சுவாமிகள் இரண்டர கலந்தருளினார் என்று அப்பர் சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு. அந்தபடிக்கு கூற்றாயினவாறு தொடங்கி பூம்புகலூர் பெருமானுடைய பொன்னடிக்கு சென்ற சிறப்பு வரையிலுமாய் சுவாமிகள் பல பல பதிகங்கள் பாடி அருளுகிறார். சம்பந்த சுவாமிகள் பண்ணில் வைத்து பாடுவதில் வல்லவர். சம்பந்த சுவாமியுடைய அதனால்தான் திருமுறைகள் 3 திருமுறைகளும் தொகுத்ததே பண்ணமைப்பில் தான் பழைய தொகுப்பு நமக்கு நட்டபாடையிலிருந்து தொகுத்து திருமுறைகள் தொகுப்பிலே 3-4 மரபுகள் உண்டு. ஒன்று பண்ணமைப்பிலே தொகுப்பது, அந்தந்த பண்ணில் இருக்கக்கூடிய பாடல்களை முதல்ல தொகுத்துருவாங்க. இப்படி பண்ணமைப்பிலே தொகுக்கக்கூடியது ஒரு மரபு. இப்போ நட்டபாடை பண்ணிலே சுவாமிகள் நிறைய பதிகங்கள் பாடியிருக்கலாம். முதல்ல பாடக்கூடிய தோடுரை செவியன் அது முதல்ல வந்துடும். அதன் பிறகு சுவாமிகள் வெவ்வேறு ஏதாவது தளத்தில் நட்டபாடு எங்கெங்கே பாடியிருக்காரோ அது முழுக்க ஒன்றாக வந்துடும். இப்படி பண்ணமைப்பிலே தொகுப்பார்கள். அது எவ்வளோ சௌகரியம்னா, இப்போ கௌசிக ராகத்திலே ஒரு பதிகம் வருதுன்னு வச்சுப்போமே, அவன் யோசிக்கவே வேண்டாம், கௌசிக ராக பதிகம் பூராவும் 3ஆம் திருமுறையில் தான் இருக்கும்.
கௌசிக பண் 3ஆம் திருமுறையில் தான் வரும். இப்போ 3ஆம் திருமுறை புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா கௌசிக பண் எல்லாம் வரிசையாக தொடர்ந்து வந்துடும். இது ஒரு முறை, இப்படி பண் அமைப்பிலே தொகுப்பது. மற்றொன்று வரலாற்று முறை என்று ஒன்று உண்டு. அதன்படிக்கு சுவாமிகள் முதல்ல பாடியது தோடுடைய செவியன்னு பாடினார். இரண்டாவது பாடியது மடையில் வாழைபாயும் என்று சொல்லக்கூடிய கோலக்கா பதிகம்னா அப்போ அதை இரண்டாவதாக வைப்பாங்க. இப்படி அதில் பண்ணமைப்பு மாறி போயிடும். ஆனால் வரலாற்று ரீதியாக முதல்ல பாடிய பதிகத்திலேருந்து தொகுத்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதைத்தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்லுவார். அந்த யாத்திரை செய்யும் போது எந்தெந்த பதிகங்களை பாடினார். இப்போது திருவாரூர் தலத்திலே 5 பதிகங்கள் பாடுறார் சம்பந்த சுவாமிகள் எடுத்துக்கிட்டால் எந்த வரிசையில் பாடினார், முதல்ல எந்த பதிகத்தை பாடினார், அதை பாடும்போது எங்கே நின்று பாடினார், இரண்டாவதாக எதை எங்கே பாடினார், இப்படி ஒவ்வொன்றாக வைத்து சொல்லிக்கொண்டே போவார். அந்த அமைப்பு வரலாற்று ரீதியாக அமைந்திருக்கும் அந்த வரிசை. அதனால் அதை வரலாற்று முறை என்றும் தலைமுறையிலே தொகுப்பு உண்டு. இப்போ முதல் திருத்தலமாக கோயில் என்று கொண்டாடப்படும் தில்லை ஸ்தலத்தை எடுத்துக்கொண்டால் ஞானசம்பந்தர், அப்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இந்த வரிசையிலே சம்பந்தர் என்னென்ன தில்லை தலங்கள் பாடியிருக்கார் பதிகங்களில், அப்பர் சுவாமியுடையது என்ன வரிசையில் பாடினாரோ சுந்தரருடையது. இப்படி ஒவ்வொரு தலத்திற்கும் 276 பாடல் பெற்ற தலங்கள் இருக்குன்னா அந்த வரிசையிலே காவேரியினுடைய வடகரை தென்கரைன்னு ஆரம்பித்து அந்த மரபார்ந்த அந்த வரிசையிலேயே வைத்து ஒவ்வொரு தலத்தின் திருமுறைகளாக இப்படி பாடுதல், இப்படி பல்வேறு விதமாக பதிவுகள் தொகுக்கப்படுது. ஆனால் பயன்பாட்டிலே பெரும்பான்மை இருப்பது பண்ணமைப்பிலே வைத்து பாடியது தான். பன்முறை தொகுப்பு தான் நமக்கு பெரும்பான்மை கிடைக்கிறது. அந்த விதத்தில் சம்பந்தருடையது. அதை தொடர்ந்து அப்பர். சம்பந்தர் நிறைய பண்களில் பாடியிருக்கிற மாதிரி அப்பர் சுவாமிகள் பாவகைகளில் நிறைய பாடுவார். உதாரணத்திற்கு சுவாமிகள் நேரிசை என்றே சொல்லுவார்கள். குறுந்தொகை 5ஆம் திருமுறை முழுக்கவே குறுந்தொகையாக சுவாமி பாடுவார். குறுந்தொகை என்று சொல்வது ஒரு விதமான அமைப்பு. அந்த பாடல்கள் எல்லாமே சின்னதாக இருக்கும். 3 சீர் 4 வரி 4 சீர் இப்படியே தான் சின்னதாக இருக்கக்கூடியது. அதுக்கு பன்முறை கிடையாது. அதை ஓதுவாமூர்த்திகள் அவரவர்கள் அந்த பாடலினுடைய பொருள் எப்படி இருக்கோ அதுக்கு என்ன மாதிரி பண்ணிலே பாடினால் அது எடுப்பாக இருக்குமோ அப்படி பாடுவாங்க. அதனால் ஒரே பாடலை வெவ்வேறு பண்ணிலே வைத்தெல்லாம் பாடக்கூடியது இருக்கும். அது குறுந்தொகைக்கு. 6ஆம் திருமுறை முழுக்க தாண்டகமாகவே இருக்கும். திருத்தாண்டகங்கள், விருத்தங்கள் உண்டு. திருவிருத்தம்னு சுவாமிகள் பாடுவார். விருத்தப்பாவிலே முதலில் பாடியது அப்பர் சுவாமிகள் தான். தமிழ் வரலாற்றிலேயே இலக்கிய வரலாற்றிலேயே முதலிலே விருத்தப்பாவில் பாடியது அப்பர் சுவாமிகள். தாண்டகமும் அதே போல சுவாமிகளை சொல்லும் போதே தாண்டக சதுரர் என்று சொல்லுவார்கள். தாண்டகம் பாடுவதிலே சுவாமிகளைப் போலே சாமர்த்தியம் யாருக்குமே கிடையாது. அப்படி தாண்டக அமைப்பிலே பாடுவார். தாண்டகம் கொஞ்சம் நிலமாக இருக்கும். விருத்தம் எல்லாம் நீங்கள் அது ராகத்திற்கு இது தாளத்திற்கு அமையாது, தாளகதிக்கு அது அமையாது. விருத்தங்கள் அது ஆலாபனை பாரித்தா அதை பாடுவாங்க. இப்போ விருத்தமாக பாடுறதுனாலே அது தாளத்திற்கு அமையாமல் பாடக்கூடிய அமைப்பு. அதையும் பொருத்தமான பண்ணை வைத்து பாடுவார்கள். இப்படி சுவாமிகள் நிறைய பாவகைகள் அமைப்பெல்லாம் வேறு யாரும் கைகொள்ளாததெல்லாம் சுவாமிகள் கைகொள்கிறார். 3ஆவதாக இவர்கள் இருவரையும் தொடர்ந்து நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதாரம். இவர்கள் இருவரும் சென்ற பாதையிலே தாம் சென்றதாகவே அவரும் சொல்லிக் கொள்ளுகிறார். சுந்தரருடைய அவதார நோக்கமே சிவபெருமான் திருத்தொண்டர் பெருமை பாடுவதுன்னு வச்சுட்டார். அதனாலே கொல்லிக்காவன பண்ணிலே அமைந்த தில்லைவாழ்ந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுவது தான் சுந்தரருடைய ஒரே நோக்கமே. அந்த பதிகத்தை சுந்தரர் திருவாக்காக பெற வேண்டும் என்று இறைவனுடைய திருவுள்ளம். மீதி எல்லாம் அதோடு சேர்ந்து வந்தது, அவ்வளவுதான். மீதி அத்தனை பதிகங்களும் சுவாமிகள்ட்ட ஒரு 100 பதிகங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. 99 பதிகங்களும் இது ஒன்றுக்கு கூட வந்ததுன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒரு பதிகம் தான் சுவாமியினுடைய அவதார நோக்கமே. அந்த விதத்தில் இறைவன் தமிழால் நீ பாடி நான் கேட்கணும்னு திருவுள்ளம் பற்றுகிறார். ஏனைய இருவருக்கும் அதே தான், தன்னை பாடும்படியாகத்தான் இருவரையுமே கொண்டு வரார். சுந்தரரிடத்தை அதை வெளிப்படையாகவே சொல்லி விடுகிறார். நீ பாடு நான் கேட்கணும் சுந்தரான்னு சொல்லி அவரை கொண்டு வருகிறார். அந்த விதத்தில் சுந்தரர் அதற்கு முந்தைய காலத்தில் திருக்கைலாயத்திலேயே தொண்டாற்றி வந்தவர் என்றும், அவரும் அம்பிகையினுடைய தொண்டிலே இருந்த 2 சேடிமார்கள் கமலினி அனந்திதை என்பவர்கள் இருவரும் இறைவனுடைய திருவருளாலே பூலோகத்திலே பிறக்கும்படியாக செய்து, இருவரையும் வெவ்வேறு காலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும்படியாயும் செய்து, திருநாவலூரிலே தோன்றி திருவெண்ணைநல்லூரிலே இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட சிறப்பு. சுவாமிகள் ஆதிசைவ குலத்திலே 30 திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரியார் குலத்திலே தோன்றி பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடிய அந்த உயர்ந்த பேற்றினை பெற்றிருந்தார். அந்தபடிக்கு இறைவனால் திருக்கல்யாண அவசரத்தில் தடுத்தாட்கொள்ளப்பட்டு ஓலை கொடுத்து அடிமை சாசனம் காட்டி தடுத்தாட்கொள்ளப்பட்ட நிலையிலே வல்வழக்காக அது திருவெண்ணைநல்லூர் சபையிலே கூடி நடக்க, அங்கே இறைவன் மிகுந்த ஆதாரத்தோடு கூடி சுந்தரரை தம்பால் ஈர்த்து தமக்கு அடிமை என்று சுந்தரர் ஒப்புக்கொள்ளும்படியாய் செய்து திருவெண்ணைநல்லூர் திருவருட்துறை கோயிலுக்குள் சென்று மறைந்து தம்மை ஏசிப்பாடிய பித்தன் என்ற சொல்லாலேயே பாடும்படியாய் சொல்ல பித்தாபிரை சூடி என்று எடுத்து சுவாமிகளும் பாடியருளிய சிறப்பும், அதன் பிறகு பல தலங்களையும் தரிசித்து கொண்டு தில்லை தரிசனத்திற்கு செல்லுங்கால் ஆரூரில் நம்பக்கல் வா என்று நடராஜ பெருமானே வார்த்தை அருளி செய்து திருவாரூர் தலத்திற்கு வரும்படியாய் செய்ய
சுவாமிகளும் வழியிலே சீர்காழி முதலிய தலங்களை தரிசித்துக் கொண்டு திருவாரூர் திருத்தலத்திற்கு செல்ல, நாம் உமக்கு தொண்டனானோம் என்று, உமக்கு நண்பனாய் இருக்கக்கூடிய தன்மை என்று ஆரூர் பெருமான் சுந்தரருக்கு வாக்கு வழங்கி தந்து, அந்தபடிக்கே சுந்தரரை வெள்ளானை கொடுத்து மேலே சேர்த்து கொள்ளும் வரையிலும் ஒரு நண்பன் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எத்தனை உரிமையோடு நண்பரிடத்தை பழக முடியுமோ, அந்த நட்புங்கிற இலக்கணத்திற்கு பதத்திற்கு என்ன இலக்கணமோ அதன்படியே பரஸ்பரம் இருவரும் நடந்து கொண்ட சிறப்பையும், உதவாத காலத்திலே நீ இவனும் நண்பனோ என்றபடியாய் இவரும் இறைவரோ என்றெல்லாம் கேட்கும் அளவிற்கு உரிமையோடு கூடியிருந்து வேண்டியவற்றையெல்லாம் சாதித்து கொண்டார் சுவாமிகள். வேண்டியவற்றைன்னா, சுவாமிகள் அடியாருக்கு தொண்டு செய்வதைத்தான் சுந்தரர் பெரும் பேராக கருதினார். அதை நமக்கு வாழ்ந்தருளி காட்டினார். அடியார் தொண்டு செய்வதே உயர்ந்ததுங்கிறதை வாழ்ந்தருளி காட்டினார். அதனால் எப்போதெல்லாம் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை முதலியவற்றிற்கு தேவையோ அப்போதெல்லாம் செல்வத்தை இறைவனிடத்தை வேண்டி பெறுவார். அதனால்தான் சுவாமிகள் திருமுதுகுன்றத்திலோ பாசிலாசிராமத்திலோ இன்னும் பல தலங்களிலேயும் திருப்புகலூரிலோ அங்கெல்லாம் சென்று திருநாகையிலோ பெருமான் பொன்னும் பொருளும் கேட்டதற்கு காரணம் மாகேஸ்வர பூஜை செய்யும் நிமித்தம்தான். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு போய் சுவாமிகள் ஏதோ பொன்னால் மாளிகை கட்டி கொண்டு பறவையாரோடு எழுந்தருள் இருந்தாரான இல்லை. அவர் பல காலம் திருவாரூரிலே தங்கியிருந்தாலும் பல தலங்களுக்கும் யாத்திரை செய்தார். அங்கே கிடைத்தவற்றையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்கு திருவாரூரிலே வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்யும் நிமித்தம்தான் சுவாமிகள் இதை செய்தருளினார். அந்தபடிக்கு இப்போது இந்த ஆட்சி நாளைக்கு பூதநல் விழா என்று திருவாரூர் திருத்தலத்திலே மிகச்சிறப்பாக சுந்தரருக்காக பெருமான் நிகழ்த்தியருளிய அந்த திருக்குவளை எம்பெருமான் நிகழ்த்தியருளிய அற்புத திருநாளை ஐதீக விழாவாகவே கொண்டாடுவார்கள். அப்படி வரக்கூடிய அடியார்களுக்கு இதை செய்யணும். இதனால் தான் பெருமான் மற்றைய தலங்களை காட்டிலும் திருவாரூர் திருத்தலத்தை சுந்தரருக்கென்றே தேர்ந்தெடுத்தார். நான் அந்த பெருமான் தான் அடியார்களுக்காக வாழக்கூடிய தன்மையை வெளிப்படையாக காட்டிக்கொண்ட பெருமான். மற்ற தலங்களிலெல்லாம் இறைவனுக்காக அடியார்கள், இந்த திருத்தலத்தில் வரக்கூடிய அடியார்களுக்காக அந்த பெருமான் தன் வாக்காகவே தான் திளைவாழ்ந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பெருமான் சாசனப்படுத்தி தருகிறார். அடியார்களுக்கு தான் அடிமை என்பதை இறைவன் திருவாக்காகத்தான் அங்கே கொள்ளுகிறோம். சுந்தரருக்கு அடியெடுத்து கொடுத்தார் என்றாலும் வாக்கு தியாகராஜ பெருமானுடையது தானே. அப்போது தானே எழுதிய சாசனம் இது. ஒரு முறை சுந்தரர் தனக்கு அடிமைன்னு கொடுத்த நிலைக்கு தான் மற்ற அடியார்களுக்கெல்லாம் அடிமைன்னு சாசனம் பண்ணி கொடுக்கிறார் தியாகராஜ பெருமான். அந்தபடிக்கு அடியவர்களுக்கு ஒருவனாக தியாகேச பெருமான் விளங்கும் தலத்தை சுந்தரருடைய அற்புதங்களுக்கென்று தேர்ந்தெடுத்தார் இறைவன். அப்படி சுந்தரருடைய காலம் நிறைவாக தமக்கே வாய்க்கப்பெற்ற மற்றொரு துணைவராகிற சேரமான் பெருமான் நாயனார் திருவாரூருக்கு வந்திருந்து சுந்தரரோடு கலந்து பல தலங்களும் தரிசித்து கொண்டு நிறைவாக இருவரும் இரண்டாவது முறையாக ஒரு முறை சேர நாட்டிற்கு சென்று அங்கே இருக்கும் காலத்தில் திருவாரூர் பெருமான் நினைப்பு மேலெழ ஆரூர் ஆனை மரக்கலும் ஆமை முதலிய பதிகங்கள்லாம் பாடி எழுந்தருள் இருந்து நிறைவாக திருவஞ்சை தலத்திற்கு ஆடி மாத சுவாதின நாளில் சுவாமிகள் தனியே எழுந்தருளி தரிசிக்கும் காலத்திலே பெருமானிடத்தே இனியும் இந்த நிலையில் இருத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்ள, அதனால் எம்பெருமான் அவருக்கு வெள்ளானை அனுப்பிவித்து திருவஞ்சைக்களத்திலிருந்து அவரை திருக்கைலாயத்திற்கு அழைத்து கொண்ட சிறப்பையும், அப்போது சுவாமிகள் தானனை முன்படைத்தான் என்று மிக முக்கியமான வரலாற்று சிறப்புடைய அற்புத பதிகத்தை பாடி அருளி திருக்கைலாய பேறு பெறக்கூடிய உயிர்களுக்கு இறைவன் செய்யக்கூடிய சிறப்புகள் என்ன, அவர்கள் கடக்கக்கூடிய பாதை என்ன, அப்போது அவர்கள் அடையக்கூடிய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போய் நிறைவாக இறைவன் அங்கே வந்தவரை வரவேற்று உலகிற்கு அந்த திருக்கைலாய வாசிகளுக்கு இவன் என் நண்பன் என்று சொல்லிக்கொண்ட சிறப்போடே பாடி தருகிறார். அங்கே இருந்த மந்திர மாமுனிவர் இவர் ஆர் என்று கேட்டார்களாம். நந்தமர் ஊரன், என்னுடைய நண்பன் ஆரூரன் என்று பெயர் என்று சிவபெருமானே அவரை அறிமுகப்படுத்தினார் கைலாய வாசிகளுக்கு என்று சொல்லும்படியாய் ஒரு பதிகத்தை பாடி கொடுத்து சேரமானாரோடே சென்று சேர்ந்து அவர் பாடியருடைய திருக்கைலாய ஞான உலாவையும் எம்பெருமான் சுந்தரருடைய விண்ணப்பத்தை ஏற்று கேட்டருளினார் என்ற அளவிலே பார்க்கிறோம். சுந்தரர் பாடியருடைய பதிகங்களிலும் நமக்கு அற்புதங்கள் நிறைய நிகழ்த்தியிருக்கிறார். சுவாமிகளும் முதலையுண்ட சிறுவனை மீண்டும் பெறப்பட்டது வரையிலுமாக பல அற்புதங்கள். அந்தபடிக்கு சுந்தரர் பாடிய பதிகங்களில் 100 பதிகங்கள் நமக்கு சரியாக கிடைக்கிறது. பித்தாபரை சுடி என்று எடுத்து பாடியதிலிருந்து தாரணி முன்படை தான்கர் கடைசி பதிகம் வரையிலுமாய் 100 பதிகங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அது பல்வேறு பண்ணமைப்பிலே அமைந்த பதிகங்கள். சுந்தரருடைய பதிகங்களிலே ஏனைய அடியார்களுடைய வரலாற்றை ஆங்காங்கே குறிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். குறிப்பாக நல்லிசை வல்ல ஞான சம்பந்தரும் நாவினுக்கரையனும் சொல்லிய சொல்லேன்னு சொல்லி அவர்கள் இருவரும் பாடிய நிலையை சொல்லுகிறார். இன்னும் பல அடியார்கள் உடைய சிறப்பை சுவாமிகள் வைத்து பாடுகிறார். ஆங்காங்கே பாடக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். சம்பந்தரும் அப்பரும் கூட பாடுறாங்க. அவங்க சமகாலத்திலே வாழ்ந்தவருடைய ஆச்சாரியர்களை பாடுகிறார்கள். சம்பந்த பிள்ளையார் காலத்திற்கு பலகாலம் முன்பாக வாழ்ந்தவருடைய கண்ணப்ப நாயனாரை காளத்தி மலையை தரிசிக்க சென்ற போது அவரை கொண்டாடுகிறார். வாய்க்கலசமாக வைத்து வழிபட்ட வேடன் என்று சம்பந்தர் திருவாக்கிலே கண்ணப்பரிடம் பெறுகிறார். அம்மையாரை கொண்டாடுகிறார். அவர் காலத்திலே சமகாலத்தவர்களாக வாழ்ந்தவருடைய முருகநாயனார், சிறுதொண்ட நாயனார், சீராளத்தேவர் ஆகியோருடைய சிறப்பை எல்லாமும் சுவாமிகள் பாடியிருக்கிறார்.
அப்பர் பெருமான் சம்பந்தரை பாடுகிறார். சம்பந்தருக்கு திருவாவடுதுறை பெருமான் 1000 பொன் கொடுத்த சிறப்பை அப்பர் சுவாமிகள் வைத்து பாடுகிறார். இப்படி பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்டாடி கொண்டதெல்லாம் அவரவர்கள் காலத்திலேயே பார்க்கிறோம். அவருடைய சிவத்தன்மையை கொண்டாடி அவர்களை பாடுகிறார்கள். பிறகு சுந்தரருடைய காலம் இந்த அளவில். இப்படி மூவர் முதலிகளும் பாடியருடைய பதிகங்கள் 3-3-1 திருமுறைகளாக தொகுக்கப்படுகிறது. இந்த 7 திருமுறைகள் இதைத்தான் தேவாரம் என்று நாம் அழைக்கிறோம். தேவாரம் என்ற சொல் கல்வெட்டுகளிலே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மண்டபத்தை குறித்தே வருகிறது. தேவ கூட்டல் ஆரம்னு குறித்தா இறைவனுக்குரிய ஆரம் பாமாலை என்ற அளவிலே கொள்ளுகிறோம். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது கோயில்களிலே இறைவன் எழுந்தருளக்கூடிய அந்த மண்டபத்திற்கே தேவாரம் என்ற பெயர் இருக்க பார்க்கிறோம். 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தேவார கல்லூரி என்றெல்லாமே பயின்று வருவதாலே தேவார பதிகங்கள் ஓதுவிப்பதற்கான இடங்கள் கூட வந்துவிட்டது என்று பார்க்க முடிகிறது. இப்போ தேவார நாயகம் என்று ஒரு பெருமானுடைய திருவுருவை பாடுகிறார்கள். தேவார பாடசாலைகளிலே வைத்து வழிபடக்கூடிய மூர்த்தத்திற்கு அந்த பெயர் இருக்கலாம், தெரியல. அப்படியெல்லாம் பெயர்கள் அமைய பார்க்கிறோம். இப்படி இவர்கள் பாடியருடையது இந்த 3-3-1 முதல் 3 திருமுறைகள், அதற்கு திருக்கடைக்காப்பு என்றும் 4, 5, 6ஆம் திருமுறைகள் அப்பர் சுவாமிகள் பாடியருடையது, அதை தேவாரம் என்றே, அதையும் திருநேரிசை, திருக்குறுந்தொகை, திருவிருத்தம், திருத்தாண்டகம் என்றெல்லாம் பாவகையை வைத்து பிரித்து சொல்லிவிடுகிறோம். நிறைவாக சுந்தரருடையதை திருப்பாட்டு என்று அழைக்கிறோம். சுவாமி அர்ச்சனை திருப்பாட்டே, அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று சொன்னபடியால் சுந்தரருடைய வாக்கெல்லாம் இறைவனுக்கு திருப்பாட்டு. அதனால் திருப்பாட்டு என்று 7ஆம் திருமுறைக்கு ஒரு சிறப்பு பெயரை வழங்குகிறோம். இப்படி 7 திருமுறைகள் நமக்கு அடிப்படை திருமுறை நூல்களாக கிடைக்கப்பெறுகின்றன. அடுத்து 4வது மாணிக்கவாசக பெருமானுடைய காலம். மணிவாசக பெருமானார் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராகத்தான் இருக்கணும். மாணிக்கவாசகனுடைய கால ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவிலே கடந்த ஒரு 1-2 நூற்றாண்டுகளாக இங்கே செய்யப்பட்டது. வரலாற்று அறிஞர்கள், சமய அறிஞர்கள், மொழி அறிஞர்கள் பலரும் அவரவர்கள் கருத்தை எல்லாம் முன்வைத்தார்கள். ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மாணிக்கவாசகர் காலத்தை வைத்து நிறைய விளையாடினார்கள். ஒரு புறத்திலே அடியல் கொள்வது 9ஆம் நூற்றாண்டு என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும்னு பல்வேறு காரணங்களாலே கொள்ளுகிறேன். அந்த அளவில் மாணிக்கவாசகருடைய காலம் அது. 2ஆம் பரகுண பாண்டியனுடைய காலம் அது. நான் சுவாமிகள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். அரிமர்தன பாண்டியனை பற்றிய குறிப்புகள் கொடுக்கிறார். வரகுணனுக்கு இறைவன் அருளிய சிறப்பை எல்லாம் சொல்லுகிறார். 2ஆம் பரகுண பாண்டியனுடைய காலமாகத்தான் அது இருக்க வேண்டும். அந்த மன்னன் தான் அவருடைய சபையிலே சுவாமிகளை நமக்கு அறிவுரை கூறக்கூடிய உயர்ந்த மந்திரி பிரதானி ஸ்தானத்திலே வைத்திருக்க வேண்டும். இவருடைய இயற்பெயர் என்னவென்று நமக்கு தெரியாது. தாய் தந்தையரிட்ட திருநாமம் நமக்கு தெரியாது. ஞான சம்பந்தருக்கும் அதே தான். ஞானம் சம்பந்தப்பட்டதால் ஞான சம்பந்தம். தாய் தந்தையர் சாத்திய திருநாமம் தெரியாது. அப்பர் சுவாமிகளுக்கு நமக்கு தெரியாது. அப்பர் சுவாமிகளுக்கு மருள் நீக்கிய அப்படிங்கிற திருநாமம், அது தாய் தந்தையரிட்ட திருநாமம், அது நமக்கு தெரியும். இவர் சுந்தரருக்கும் ஆரூரர் என்பதுதான் திருநாமம். நம்பி ஆரூரர் அவருடைய பாட்டனாருடைய திருநாமமே சாத்தப்பட்டது. மாணிக்க வாசகருக்கு ஏற்ற திருநாமம் நமக்கு தெரியாது. கல்வெட்டுகள்ல முதல்ல திருவாத ஊரர் என்பதுதான் நாமமாக வருகிறது. எப்போதுமே மூவர் முதலிகளும் வாத ஊர் அடிகளும் இப்படித்தான் கல்வெட்டுல எழுதுவாங்க. முதல் 3 பேரை தேவார பாடியவர்களால ஒன்னா தொகுத்துருவாங்க மூவர் முதலிகள்னு. 4ஆவதாக இவர் தனியே பாடிய திருவாசகத்தின் சிறப்பை கருதி வாத ஊர் அடிகள் தான் சொல்லுவாங்க. திருவாத ஊரர் என்பதுதான் நமக்கு தெரிந்த திருநாமம். தாய் தந்தையரிட்ட திருநாமம் நமக்கு தெரியல. சேக்கிழார் பெருமான் இவருடைய வரலாற்றை ஆவணப்படுத்தல். ஏன்னா இவர் 63 ஒருவர் இல்லாதபடியால் சேக்கிழார் இவரை தனியே வைத்து பாடவில்லை. பெரிய புராணத்திலே மாணிக்கவாசகர் வரலாறு கிடையாது. பின்னாலே எழுதப்பட்ட திருவாத ஊரர் புராணம், திருவிளையாடல் புராணத்திலே வரக்கூடிய பெரும்பெற்ற புலியூர் நம்பிகள், பரஞ்சோதியார் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய குறிப்புகளை வைத்துத்தான் மாணிக்கவாசகருடைய புராணத்தை நாம் தொகுக்கிறோம். சேக்கிழார் பெருமான் பாடவில்லை. அதனால் நமக்கு அவ்வளவு துல்லியமாக அதை தொகுத்து சொல்ல முடியல. பின்னால இந்த நூல்களை கொண்டுதான் இதை பார்க்கிறோம். அந்த விதத்தில் நமக்கு திருவாத ஊரர் புராணத்தை இவர்கள் பாடி கொடுத்த அளவிலே பார்த்தால் பாண்டிய நாட்டில் மதுரையை அடுத்திருக்கக்கூடிய திரு வாதவூர், வாதபுரி என்று அழைக்கப்படும் தலம் தான் இவருடைய அவதார தலம். அங்கே அமாத்தியர் என்று சொல்லக்கூடிய அந்தணர்களுக்குள்ளே ஒரு பிரிவு, அரசருக்கு அறிவுரை கூறக்கூடிய அளவில் நிறைய கலைகளிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அவர்கள் அமாத்திய பிராமணர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த அமாத்திய பிராமண குலத்திலே தான் மாணிக்கவாசகர் அவதாரம் என்றார். சிறுதொண்ட நாயனாரும் அதே குலமாகத்தான் இருந்திருக்கும் அவர்கள். அதனால் தான் அந்தனராக இருந்தாலும் போர் தொழில் எல்லாம் வல்லவராக, குதிரையினுடைய லட்சணம் பார்த்து வாங்கணும்னா அது வேதம் வல்ல அந்தனுடைய பணி இல்லையே, அவருடைய பணி இல்லை. ஆனால் இவர் அதிகம் தெரிந்து வைத்திருந்தார் என்றால் இது பிராமணர்களுக்குள்ளே பல கலைகளிலும் சிறந்து விளங்கி அவர்களுக்கு வேதம் சொல்லுவதோடு பணி முடித்து விடாது. அந்தனர்களுக்கே உண்டான அறுதொழிலோடு முடியாது. அவர்கள் அரசாங்க ரீதியான உயர் பதவிகளை எல்லாம் அலங்கரிப்பதாலே
பல்வேறு சாஸ்திரங்கள், ஜோதிடம், இப்படி பலதும் தெரிந்திருக்க வேண்டிய நிலை. அந்தபடிக்கு மாணிக்கவாசகர் எல்லா கலைகளையும் சிறந்து விளங்கியபடியால் அரசனுக்கென்று இருந்த அரசன் பணித்தபடியே சுவாமிகள் கிழக்கு கடற்கரைக்கு போய் அங்கே மேலை நாடுகளிலிருந்து வந்திருந்த உயர்ந்த ஜாதி குதிரைகளை பெற்று வருவதற்காக பிரயாணப்பட்ட பெரிய செல்வ மூட்டைகளோடு கூட பணியாட்களோடு சுவாமிகள் பிரயாணப்பட்டு வந்து இந்த யாத்திரையிலே ஒரு நாள் திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்தை அடைந்த போது சுவாமிகள் உள்ளே ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், அந்த திருநாமத்தை கேட்டவுடனே ஏற்பட்ட சிறப்புகள், அந்த தலத்திலே சுவாமிகள் கண்ட காட்சி, ஒரு குருந்த மரம், அந்த மரத்தின் அடியிலே சிவபெருமானே ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து எழுந்தருளி இருந்த பெரிய ஜடாபாரத்தை வாரி முடித்து சிவபெருமான் அங்கே வீற்றிருந்த தன்மை, அருகிலே சிவஞான போதம் தொடக்கமான ஆகம சுவடி கட்டுகள் எல்லாம் இருந்தது, திருநீற்று பெறை இருந்ததா, எதிரே ஒரு பெரிய மாணவர் படை, அவர்கள் உட்கார்ந்து பாடம் கேட்கிறாங்க. இப்படி தட்சிணாமூர்த்தமாக ஒரு பாடசாலை தான் சுவாமிகள் காட்சி. பார்த்த மாத்திரத்தில் காந்தத்தை அடைந்த இரும்பு போல ஈர்க்கப்பட்ட அங்கே சென்ற போது சிவபெருமான் தன்னுடைய திருவரு பார்வையை சுவாமிகளுடைய சிரசிலிருந்து பாதம் வரையில் முழுவதுமாக பதித்தருளினார். நேத்திர தீட்சை அல்லது நயன தீட்சை என்று சொல்லுவோம். அப்படி மேலேருந்து கீழே மட்டும் சுவாமிகளை பார்த்து கட்டாட்சி தருளினார். இது ஒருபடி. மாணிக்கவாசகர் அவர் முன்பாக சென்று அங்கே கைகளை கட்டி கொண்டு அமர்ந்து விட தம் திருக்கைகளாலே அவருடைய சிரசிலே வைத்து அழுத்தினார். இது ஸ்பர்ச தீட்சை என்று சொல்லக்கூடிய தொட்டு செய்யக்கூடிய தீட்சை. மூன்றாவதாக தன்னை அவரிடத்தை ஒப்புவித்த நிலையில் திருவடிகளை தலையின் மேலே வைத்து அழுத்தி அவருக்கு அனுகிரகம் பண்ணார். திருவடி தீட்சையும் செய்து வைத்தார். அந்தபடிக்கு திருவடி சூட்டப்பட்ட சிறப்பு அப்பர் சுவாமிகளுக்கும் எம்பெருமான் நல்லூர்ல எல்லாம் திருவடி சூட்டும் சிறப்பையும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவதிகை இரட்டானத்தின் வெளிப்புறத்திலேயே திருவடி சூட்டிய சிறப்பை எல்லாம் அவரவர்கள் புராணங்களை பார்த்துக் கொள்வது. திருப்பெருந்துறையிலே அப்பர் சுவாமிகளுக்கு பெருமான் திருவடி சூட்டி அனுகிரகம் செய்கிறார். அந்த நிலையிலே சிவஞானம் தலையெடுத்து சுவாமிகள் சிவபுராணம் பாடினார் என்று சொல்லப்படுகிறது. நமசிவாய வாழ்வே என்று எடுத்து பாடினார் என்று சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பலகாலம் அங்கே தங்கியிருக்கார். பாடசாலையிலே தங்கியிருந்து ஆச்சாரியர் சொல்லக்கூடிய உபதேசங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். இவர் செய்து வைத்த உபதேசங்களை எல்லாம் பெற்று சிவக்கழிவை அடைந்தார். அப்போ ஆச்சாரியருக்கு செய்ய வேண்டிய தட்சணையாக, குரு தட்சணையாக கொண்டு வந்த காசையெல்லாம் செலவு செய்து ஆச்சாரியருக்கு ஒரு திருக்கோயில் எழுப்பி அங்கே ஆச்சாரியரே சிவமாக இருக்கக்கூடிய நிலையிலே அருவ வழிபாட்டிலே ஈடுபட்டிருந்தார். வந்தவர்கள் இது ஏதோ ராஜரிக காரியமாக வந்துவிட்டு அந்த காசையெல்லாம் இப்படி நாம் செலவு செய்கிறோமே என்று பயந்து மன்னருக்கு செய்தி அனுப்பிவிட, ஹரிவர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை பற்றி நன்கு அறிந்தவர், நல்ல உயர்ந்த பண்புகள் உடையவர். ஒரு காலத்திலும் இவர் ராஜாங்க பணத்தை இப்படியெல்லாம் செலவு செய்ய மாட்டார். அதனாலும் அவரிடத்தை போய் இப்படி உங்களை பற்றி ஒரு கோள் வந்திருக்கே, என்ன செய்வதுன்னு கேட்க வேண்டாம்னு நினைத்து குதிரைகள் எப்போது வரும்னு கேட்டனுப்புறார். கொடுத்த காசெல்லாம் என்ன ஆச்சு, குதிரைகள் எப்போது வரும்னு கேட்டனுப்ப இவருக்கு அப்பத்தான் நாம மாணிக்கவாசகர் திருவாரூரிலே பிறந்தோம், பாண்டியனுடைய சபையிலே நாம் அமைச்சராக இருந்தோம், குதிரைகள் வாங்கறதுக்காக காசு எடுத்துட்டு இந்த பக்கமா வந்தோங்கிறதே அப்பதான் நினைவு வருது. அத்தனையும் மறந்து போய் ஆச்சாரியர் திருவடிகளே விழுந்து கிடந்தார். அப்பதான் இதெல்லாம் உணர்ச்சி மேலிட ஆச்சாரியர்கிட்ட தான் போய்